ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனோமி படத்தை பார்த்தாச்சு. இந்த படம் ஒரு சைக்கோ த்ரில்லர் ஜானரில் வருது. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மென்டலி டிஸ்டர்ப் ஆனவங்க, சூசைடல் தாட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களா தேடி தேடி கண்டுபிடிச்சு கொல்லப்படுறாங்க. இதை யார் பண்ணுறாங்க, எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இது போக ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட் இவங்களுக்கு நடுவில் ஒரு ஈகோ கிளாஷ் மாதிரியும் இந்த திரைக்கதையை அமைச்சிருந்தாங்க. அது நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கிளைமேக்ஸ்ட்டு நெருங்குறப்ப அது உங்களுக்கு புரியும். நடிகர் ரகுமான் அவர்கள் ஒரு டைப் பாஸ் பண்ணப்பட்டிருக்காரு. அவர் போலீஸ் கேரக்டர் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த படத்துலையும் அவர் போலீஸ் கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. அவருக்காக சில சீன்ஸ்களும் சில ஃபைட்களும் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியும் நம்ம படம் பார்க்குறப்ப. இருந்தாலும் அவரோட கேரக்டர் அவர் நல்லாவே பண்ணியிருந்தார். இந்த படத்தில் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி பாவனை பண்ணியிருக்காங்க. அவங்களோட பாட்டை அவங்க நல்லாவே பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இது போக பார்த்திங்கன்னா, இந்த படத்தில் யார் கில்லர் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நீங்கள் கெஸ் பண்ண முடியும். பட் அந்த இடத்துல ஒரு பிளாக் வச்சு அதை கிளைமேக்ஸில் ரிவீல் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில். அதுவும் ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் ஆயிருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த படத்தில் 2 சீன்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பேப்பரில் ஒரு லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் இருக்கும். அது இப்படி சர்ச் பண்ணுற மாதிரியான ஒரு மேனுவலாக நடக்கும். அதை சைடில் மொபைலில் நம்ம பார்த்தோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஸ்க்ராலிங் கொடுத்துருப்பாங்க. அது உண்மையாகவே ஒரு நல்ல ஐடியாவாக இறக்கப்பட்டுச்சு. அதேமாதிரி கடைசியில் ஒரு சில விஷுவல்ஸ் பார்ப்பாங்க. இன்னொருத்தவங்க கண் வழியாக நம்ம பார்க்குற மாதிரியான ஒரு சில விஷுவல்ஸ் காட்டுவாங்க. அதுவும் உண்மையாகவே சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்தை பார்க்குறப்ப உங்களுக்கே அது தெரியும். இந்த படம் தேட்டரில் தமிழில் ரிலீஸ் ஆகியிருந்தாலும் நமக்கு இன்னும் ஓடிடியில் ஆடியோ தமிழ் ஆடியோ இன்னும் சேர்க்கப்படலை. இந்த படம் இப்போதைக்கு அமேசான் பிரைமில் மலையாளத்தில் மட்டும் அவைலபிளாக இருக்குது, இங்கிலீஷ் சப்டைட்டிலோட. உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க. நன்றி.